யார் அந்த சார் இல்லவே இல்லை அப்படின்னு நிறுவிட்டாங்க. ஓகேவா, இல்லை தான் போல இருக்குன்னு எல்லாரும் வேலையை பார்க்க ஆரம்பிக்கும் போது அவர் இந்தந்த டைமுக்கு இந்தந்த அதிகாரி கூட பேசியிருக்காரு அப்படின்னு அதை மீண்டும் பேசு பொருளாக ஆக்கியிருக்காரு. பேசு பொருளாக அது தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நம்ம சேனலுக்கு அந்த பாதிக்கப்பட்ட மாணவியின் வழக்கறிஞர் சேனலுக்கு நேர்காணல் கொடுத்தாரு. இதை பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல. அந்த பாதிக்கப்பட்ட மாணவியோட வழக்கறிஞர் வந்து பேசியிருக்காரு. எனக்கு உள்ளபடியே சொல்கிறேன், இது என்ன மாதிரியான சிஸ்டம் அப்படின்றது வந்து எனக்கு உள்ளபடியே அவ்வளவு கோபம் வருகிறது. செக்ஷுவல் அசால்ட்னா என்னன்றதை ஆண்களால் உணர முடியாதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அது ஒரு ஒரு கோரமான சம்பவன்றதை நம்ம சொல்லிக்க முடியுமே தவிர அது என்ன விதமான தாக்கத்தை ஒரு பெண்ணுள்ளே ஏற்படுத்தும்ன்றதை நம்மளால் ஃபீல் பண்ணவே முடியாது அப்படின்றது நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ ஒரு டிஸ்கஸ்டிங் செக்ஷுவல் அசால்ட்டுக்கு ஒரு மாணவி உள்ளாகிறாள். அந்த மாணவி துணிந்து நான் இதற்கு நியாயம் தேடுவேன், நீதி தேடுவேன், இதை எனக்கு செய்தவனை நான் சட்டத்தின் முன் நிறுத்துவேன்ட்டு ஒரு மாணவி துணிரா. ஹெல்ப்லைன் ஒன்று கொடுத்துருக்காங்க 1981 என்னமோ. லியோ யூ ஓன்ட் பிலீவ், பாருங்கள் அந்த நேர்காணலில். நைட்டு பூரா அடிக்கிறாங்க அந்த ஹெல்ப்லைனுக்கு. வழக்கறிஞர் வேறு ஊரில் இருக்கார், அவரால் உடனே வர முடியாது. சம்பவம் நைட்டு நடக்குது, நைட்டு பூரா அடிக்கிறாங்க. அந்த ஹெல்ப்லைனில் இருக்க பேர் தான் ஹெல்ப்லைன். நடந்ததெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, எழுதி அனுப்புகிறாங்க. அனுப்புன உடனே எங்களுக்கு இதுக்கு அதிகாரம் இல்லை, கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குது அங்கே போங்க. சரின்னு கலெக்டரேட்டுக்கு போகிறாங்க. ஏதோ ஒரு கால்ஸ் ஏதோ ஒரு பேர் சொன்னார். அங்கே போனோன்னே அவங்க நேற்று அனுப்பிச்சிருக்கீங்களா, எங்களுக்கு வரவே இல்லை, திருப்பி ஃபஸ்ட்லேருந்து எழுதுங்க. திருப்பி இது ஒரு பெண்ணை அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, சட்டம் அவ்வளவு அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு பெண் பாதிப்புக்குள்ளானவனா அந்த பெண்ணை அரவணைச்சு அவளுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. எந்த சூழலிலும் அந்த பெண்ணு வந்து புகார் கொடுத்ததற்காக சங்கடப்பட்டு விடக்கூடாது அண்ட் அச்சப்பட்டு விடக்கூடாது, நிலை குலைந்து விடக்கூடாது என்பதை சட்ட விதிமுறையில் அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. அதுக்கு பிறகு வந்து மறுநாள் காலையில் தான் அவர்கள் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு அழைத்ததும் காவல்துறையிலிருந்து கோமதியார் இன்ஸ்பெக்டர் பேர் சொன்னார். அவங்க ஃபோன் பண்ணி அப்படியாம்மா ஃபஸ்ட்லேருந்து சொல்லு, சரின்ட்டு ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் நரேட் பண்ண உடனே நான் கம்ப்ளைண்ட் வாங்குறதுக்கு ஆள் அனுப்புகிறேன். அன்றைக்கி எக்ஸாம் அந்த பிள்ளைக்கு. முதல் நாள் நைட்டு இந்த சம்பவம் நடந்திருக்கு. இமேஜின் தி ட்ராமா. அண்டு காவல்துறை விசாரிக்கும் போது அந்த பெண், நான் எனக்கு நடந்த சம்பவத்தை என்னோடு படிக்கும் ஒரு மாணவிகிட்ட நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அந்த மாணவி, எனக்கும் இது முதல் நாள் நடந்தது, இது சம்பவம் 23, 22 ஒரு மாணவிக்கு இதே ஞானசேகரனால் இது நடந்திருக்கு என்று சொன்னதும் அந்த மாணவி, எனக்கு தேர்வு இருக்குதுங்க, யாரும் வெளியில் இது தெரிய வேணாம், நம்ம அடையாளப்படுத்தக்கூடாதுன்னு அந்த மாணவி நினைப்பது, விக்டிம் நினைப்பது இயல்பு. யாரையும் யூனிஃபார்மில் அனுப்பாதீங்கன்னு சொன்னோடனே 2 மேல் போலீஸ் ஆஃபீஸர்ஸை அனுப்புகிறாங்க. ஒருத்தர் யூனிஃபார்ம் அதில் அனுப்பி ஃபஸ்ட்லேருந்து சொல்லி நோட்ஸ் எடுத்துக்கிறாங்க. அண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு சென்ற போது தான் அவர் எஃப்ஐஆர் லீக் ஆனதை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. 2 கான்ஸ்டபிள் யூனிஃபார்மில் போனாங்கன்னு சொன்னல, கான்ஸ்டபிளாக ஹெட் கான்ஸ்டபிளாக தெரில எனக்கு கரெக்டாக, போனாங்கன்னு சொல்கிறேன்ல, அவர்கள் அந்த பெண்ணிடம் மீண்டும் மீண்டும் சொல்லியது, ஏமா லைஃபை கெடுத்துக்கிற, படிப்பை நிப்பாட்டிடுவாங்க, இவ்வளோ பெரிய காலேஜில் படிக்கிற, இதை போய் ஏன் பெருசு பண்ண, என்ன இது பெருசு பண்ணக்கூடாதா? ஷீ வாஸ் ஃபோர்ஸ்ட் டு கிராஃபிக்கலி டிஸ்கிரைப் தி செக்ஷுவல் அசால்ட். இதுவே ஒரு தனி துன்புறுத்தல் இல்லையா? போய் எவ்வளவு ஆபாசமாக நான் பார்க்கல இந்த எஃப்ஐஆர். இந்த வெளியில் வந்தப்போ நான் சிறையில் இருந்தேன், அப்போது வெளியில் வந்தது யார் பார்த்தீங்கன்னு தெரியல. இது ஹைகோர்ட் அப்சர்வ் பண்ணியிருக்கு. எவ்வளவு ஆபாசமாக வக்கிரமாக ஒரு எஃப்ஐஆரை பதிவு செய்ய முடியுமோ அப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருண்கிட்ட இது என்ன சார் அப்படின்னு கேட்ட உடனே அந்த மாணவி சொன்னதை நாங்கள் எழுதணும். யாரா கேட்டது போய்? சார் அது லாஜிக் தானே சார். அவங்க எப்படி சொல்கிறாங்களோ அப்படியே எழுதுவதன் மூலமாக குற்றவாளிக்கு தண்டனையை பெற்றுத்தர முடியும் அப்படின்றாங்க. அந்த பெண்ணின் கண்ணியம் குறையாத வகையில் புகாரை வடிவமைத்திருக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் எழுதியிருக்கிறது தீர்ப்பில். காவல்துறை அதிகாரிகள் அந்த பொண்ணு சொன்னதை தான் எழுதணுன்ட்டு சொல்கிறாங்க. குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும் என்ற வகையில் அந்த புகார் வடிவமைக்கப்பட வேண்டும் என்றாலும் சட்டம் ஒரு புகாரை எப்படி எழுத வேண்டும் என்பதற்கான தெளிவான வழிமுறைகளை வழங்கியிருக்கிறது. பாதிக்கப்பட்ட பெண் புகாரை எழுதுவதற்கு காவல்துறை உதவி செய்திருக்க வேண்டும். இப்படி புகாரை எழுதக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. நான் சொல்லவில்லை. சட்டம் படித்த அதிகாரி தானே நீங்கள், இப்படியா எழுதுவீங்க வக்கர புத்தியோட? அண்ட் மதியம் போல் உதவி ஆணையர் தலைமையில் ஒருவர், அப்போ தான் ஃபஸ்ட்டு தட் கேர்ள் ஃபெல்ட் சம் சார்ட் ஆஃப் ரிலீஃப். மதியம் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஒருத்தர் வந்து சீன் ஆஃப் கிரைம், அந்த பொண்ணு அந்த 2 கான்ஸ்டபிள் வந்தாங்கன்னு சொன்னேன்ல, அந்த பொண்ணு எக்ஸாமுக்கு போயிட்டுருக்கு, எங்கே நடந்துச்சுன்னு காட்டுவான்னு கூப்பிட்டு போகிறாங்க. மதியம் உதவி ஆணையர் தலைமையில் ஒரு உதவி ஆணையர் வருகிறார். அந்த உதவி ஆணையர்
வந்து அந்த பெண்ணை குற்றம் நடந்த இடத்திற்கு அழைத்து செல்கையில் அந்த 22 இன்னொரு பெண்ணுக்கு ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறதெல்லாம் அந்த பெண்ணையும் உதவி ஆணையர் அழைத்து செல்கிறார். அழைத்து சென்று இந்த சிசிடிவி இதெல்லாம் ஆய்வு செய்கிறார்கள். அந்த 22ஆம் தேதி பாதிப்புக்குள்ளான அந்த பெண்ணுக்கு என்ன நடந்தது, அந்த புகார் என்னவாயிற்று என்பது இதுவரை இது குறித்து எங்கேயும் தகவல் வெளிவரவில்லை. நமக்கும் எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சுன்றது தெரியாது என்றாலும் நடந்திருக்கிற சம்பவத்தை வச்சு நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள முடியும். இந்த பெண்ணுக்கிட்ட நைட்டு பூரா அந்த பொண்ணை அலைக்கழிக்கிறாங்க. உனக்கு எதுக்குமா, லைஃபை கெட்டுக்காதம்மா, இதை பெருசு பண்ணாதம்மா, விட்டுருமா என்று சொல்கிறார்கள். இந்த பொண்ணு நான் அவனை சும்மா விட மாட்டேன்னு நிற்கிது. அந்த பொண்ணுக்கிட்ட இதை சொல்லி அது கேட்டிருக்கலாம்ல. இது அட்வொகேட்டு நம்ம இன்டர்வியூவில் ஆன் ரெக்கார்டு சொல்கிறாரு. 22nd விக்டிமையும் காவல்துறை அழைத்து விசாரித்ததுன்னு. இப்போது அருண் வந்து வேறு யாருக்கு இது மாதிரி நடந்திருந்தாலும் நாங்கள் கம்ப்ளைண்ட் வாங்குவோன்னு சொன்னாரா இல்லையா? விசாரிச்சுட்டு இருக்கோம். வேறு யாராவது விக்டிம்ஸ் இருந்தாலும் நாங்கள் கம்ப்ளைண்ட் வாங்குவோன்னு சொன்னாரா இல்லையா? எங்கே அந்த கம்ப்ளைண்ட்டு? அப்புறம் இந்த வழக்கறிஞர் கூடுதலாக சொன்னது, அண்ணாச்சி போயிருக்கீங்களா? தெரியும். என்ட்ரன்ஸ்லேருந்து நடந்து போகிறதுக்கே ரொம்ப தூரம் இருக்கும். 5-10 மினிட்ஸ் ஆகும். 10 நிமிஷம் மேலே ஆகும்பா, ரொம்ப தூரம் ஆகும். இந்த பெண்கள் அந்த குற்றம் நடந்த இடத்திற்கு சென்ற 5வது நிமிடம் ஞானசேகரன் 22ஆம் தேதியும் சென்றிருக்கிறான், 23ஆம் தேதியும் சென்றிருக்கிறான். ஸோ அந்த வழக்கறிஞர் சொல்கிறாரு, எங்களுக்கு என்ன சந்தேகம் வந்துச்சுன்னா சிசிடிவியை இவன் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கானோன்ற சந்தேகங்களுக்கு வந்துச்சு. ஒரு நாள் இயல்பாக போகலாம். நான் கூட கேட்டேன், இல்லை சார் இவன் வந்து அந்த இடத்துலையே ஒளிஞ்சிக்கிட்டு இருந்துட்டு இந்த நேரத்துக்கு தான் வருவார்கள் என்று கணக்கு போட்டு போயிருக்கலாம். இல்லை எங்களுக்கு சிசிடிவி பார்த்துட்டு வரானோன்ட்டு. ஏன்னா மொதல் நாளும் கரெக்டாக பார்த்து 5வது நிமிஷம் வந்துடுறான். யாரோ பார்த்து இவனுக்கு தகவல் சொல்கிறார்கள் என்று அவர் உறுதியாக சந்தேகிக்கிறார். இந்த விவரங்கள்லாம் இந்த விசாரணையில் வெளில வரல. கூடுதலாக நாம் பார்க்க வேண்டியது, நேற்று ஒரு காவல்துறை அதிகாரி சொன்னார், அதிகாரிகளுக்கு சப்ளை செய்கிறதை ஞானசேகரன் ஒரு வேலையாக வைத்திருந்தார் என்று சொல்கிறார். யார் அந்த சாருன்ற விவாதம் நடந்துகிட்டு இருக்குல்ல, அந்த சாருக்கு சப்ளை பண்ணுறதான் ஞானசேகரன் வேலை. ஹீ இஸ் நாட் தி பிரிடேட்டர், ஹி வாஸ் அசிஸ்டிங் தி பிரிடேட்டர்ஸ்ன்றாங்க. வெளியே இருப்பவர் தான் உண்மை குற்றவாளி, முக்கிய குற்றவாளி. உண்மை குற்றவாளின்றது சரியாக இருக்காது, முக்கிய குற்றவாளி. அப்படி இருக்கையில் இப்படி ஒரு கோரமான குற்றம் நடந்திருக்கிறது. ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி என்ற அடிப்படையில் நீங்கள் சகோதரி, மற்றவங்கெல்லாம் கூட இது தப்புயா அப்படின்னு சொன்னாங்க. இவர் அப்படியே ஃபீல் ஆகிடுவார் கேரக்டராகவே. எனது சகோதரி, நான் அந்த பெண்ணின் சகோதரன், தண்டனை வாங்கி தரது விட்டுட்டு சாட்டையில் அடிச்சுக்கிறது, செருப்பு போட மாட்டேன். என்னன்னா ட்ராமா. ஒரு அரசியல்வாதியோட வேலை விளம்பரம் தேடுறதுமா, அது மறுக்க முடியாது. ஒரு அரசியல்வாதிக்கு வேலையே பப்ளிசிட்டியில் இருக்கணும்ட்டு. இந்த மாதிரி ஒரு கோரமான குற்றத்தில் விளம்பரம் தேடும் நபர் எப்படிப்பட்ட மனிதராக இருப்பார் யோசிச்சு பாருங்க. சார், இப்போ அவருக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு இல்லையா, அந்த தகவலை குற்றம் நிரூபிக்கப்படுறதுக்கு முன்னாடியே அவர் அந்த தகவலை கொடுத்துருந்தாருன்னா, ஒருவேளை யார் அந்த சார் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தா அந்த பெயர், நற்பெயர் திரு அண்ணாமலைக்கு சென்றிருக்குமா? நிச்சயமாக சென்றிருக்கும். சும்மா ஒன்றும் இல்லாதப்பவே அவரோட அவருடைய நோக்கம் அந்த சாரை காப்பாற்ற வேண்டும் என்பதாக இருந்தால், ஒரு கால SHO கோட்டூர்புரம் இன்ஸ்பெக்டருக்கு போயிருக்கு, இன்னொரு கால ஒரு அதிகாரிக்கு போயிருக்கு. நான் காவல்துறை மேலே மரியாதை வச்சிருக்கேன் சொல்ல மாட்டேன்னா, பொறுக்கி மேலே என்ன மரியாதை உங்களுக்கு? அப்போ 31/1/2025 அன்று உங்களுக்கு அந்த சார் யார் என்பது அண்ணாமலைக்கு தெரியும், கரெக்டா? இந்த வழக்கின் தீர்ப்பு முடிந்து ஒரே ஒரு குற்றவாளி என்பதை நீதிமன்றம் உறுதி செய்த பிறகு இன்னொரு சார் இருக்கிறார், அதுவும் என்னது சேவ் அவர் டாட்டர்ஸ்னு ஏதோ ஒன்று போட்டிருந்தார். அதுக்கு பிறகு அதை சொல்கிறீங்கன்னா உங்களோட நோக்கம் அப்பட்டமாக விளம்பரம் தேடுவதை தவிர்த்து வேறு என்ன? இது ஒரு கோரி கிரைமு, ஒரு மனித நாகரீகம் படைத்தவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு குற்றம். அவன் பொறுக்கி 5 கேஸில் கன்விக்ஷன் வாங்கியிருக்கான், திருட்டு போய. ஞானசேகரன் இதில் இஷ்யூ இல்லை. அவன் கூட அதிகாரிக்கு என்ன பேச்சு? முதலில் அவனோடு தொடர்பு வைத்திருந்த அந்த அதிகாரி யார்? இதை வெளியிட வேண்டியது திரு அண்ணாமலை அவர்களுடைய கடமையா இல்லையா? இன்னொன்று ஃபஸ்ட்டு நீங்கள் தான் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கணும். பிகாஸ் யூ பிலாங் டு தட் சர்வீஸ். யுவர் அ ஃபார்மர் ஆல் இண்டியா சர்வீஸ் ஆஃபீஸர், யுவர் அ ஃபார்மர் IPS ஆஃபீஸர். எல்லாம் முடிஞ்ச பிறகு திருப்பி நம்மளை பற்றி 4 பேர் பேசணுன்றதுக்காக யார் அந்த சார்ன்ட்டு ஒரு வீடியோவை வெளியிட்டு, சார் எனக்கு இது கிடச்சிருக்கு அது கிடச்சிருக்குன்றீங்கன்னா எவ்வளவு மலிவான மனிதர். எனக்கு நேற்று அவங்க வழக்கறிஞர்கிட்ட பேசணுன்னே அவ்வளோ கோவம் வந்துச்சு எனக்கு. அண்ட் இதெல்லாம் மீறி கோட்டூர்புரம் ஸ்டேஷன்லேருந்தே வேணாம்மா, எதுக்குமா புகார் கொடுக்குற அப்படின்னு அலக்கழித்து அதை திருப்பி அந்த பெண்ணுக்கு நடந்ததை அதை சொல்ல வச்சு ரொம்ப மோசமான ஒரு புகாரை வடிவமைத்து அந்த வழக்கறிஞர் சொல்கிறாரு, நான் தான் அஷ்யூர் பண்ணேன் அவளுக்கு,
நீ கவலைப்படாதம்மா, நான் இருக்கேன், உன் ஐடென்டிட்டி ப்ரொடெக்ட் பண்ணணும், தைரியமாக இரு, கம்ப்ளைண்ட் கொடுன்னு நான் தான் அவளுக்கு அஷ்யூர் பண்ணேன். 2 நாளாக வந்துருச்சு சார் எல்லாம். அந்த பொண்ணு சொல்லுது, எனக்கு யார் யாரோ ஃபோன் பண்ணுறாங்க, புதுசாக பேட்டி கொடுக்குறீங்களான்னு கேட்குறாங்க, என்ன நடக்குது. அப்போ நீங்கள் இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட், டைம்லைன் ஆஃப் ஈவெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா, முதல்ல போய் யூனிஃபார்ம் கான்ஸ்டபிள் அனுப்பாதனா யூனிஃபார்ம்லேயே போய் நிற்கிறாங்க காலேஜ் உள்ளேயே. அப்புறம் அதை எவ்வளவு ஆபாசமாக ஒரு எஃப்ஐஆரை பதிவு செய்ய முடியுமோ அவ்வளவு வக்கிரமாக ஒரு எஃப்ஐஆரை பதிவு செய்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு சொல்கிறாங்க, கொடுக்காதம்மா, நீ வேண்டாம்மா, கம்ப்ளீட்டை வாபஸ் வாங்கிக்கம்மா என்று சொல்கிறார். மீறி அந்த பொண்ணு இதை பண்ணினதும் அதை லீக் பண்ணுறாங்க. இல்லை சார், தொடக்கத்தில் வந்து கிளிச்சுன்னு சொன்னாங்க. பட் நீங்கள் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நிறைய நேர்காணல் நம்ம பேசும்போது அந்த அண்ணா நகர் கேஸ் ஆகட்டும், அந்த வீடியோ வெளியிட்டதாகட்டும், அரக்கோணத்தில் அந்த பொண்ணோட ஐடென்டிட்டி வெளியிட்டதாகட்டும், இது எல்லாம் ஒரு பேட்டர்ன் தெரியுதா? அந்த பேட்டர்ன் தெரியுது. இல்லை, இந்த மாதிரியான கேஸில் அந்த பேட்டர்ன் வந்து ஒரே மாதிரியா இருக்குது, எல்லா ஊர்லேயும் ஒரே மாதிரி பொருந்தது. யாராவது இந்த லைக் பாலியல் வன்புறவு தொடர்பாக யாராவது பெண்கள் வழக்கு பதிவு செஞ்சால், இல்லை வந்து அவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணால், அவங்களோட ஐடென்டிட்டியை வந்து வேண்டுமற்ற இன்டென்ஷனலாக தமிழக காவல்துறை செஞ்சுட்டு வரும். அதுக்கு உதாரணம் தான் அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அண்ணா நகர் கேஸு, அந்த பொண்ணோட வீடியோ வெளியிட்டது. வீடியோ அரக்கோணத்தில் வந்து திமுக ஐடென்டிட்டி கிடைக்குது, அந்த பொண்ணோட ஐடென்டிட்டி. ஸோ இதெல்லாம் எது தொடர்படுத்துதுன்னா, ஆளும் கட்சிக்கும் அதே போல் தமிழக காவல்துறைக்கும் வந்து ஒரு நல்ல பிணைப்பு இருக்குது இந்த விஷயத்தில். ஏன்னா பெண்களுடைய கேஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவானது. இப்போ பொள்ளாச்சி கேஸ் வந்து அதிமுக அந்த ஆட்சி காலத்தில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அழிக்க முடியாத காரணம் வச்சுங்களேன். அந்த ஆட்சி மாற்றம் நிகழ்றதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்ததுன்னு பார்த்துங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு சென்சிட்டிவான கேஸு. அந்த மாதிரியான ஒரு விஷயம் திமுக ஆட்சியில் நடக்கக்கூடாது. அப்படி நடந்தால் அது எந்த மாதிரி, உங்களுக்கு இதான் கதி, உங்களுக்கு இதான் கதி. புகார் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கதி இதுதான். அவங்க அதிமுக தரப்பில் சேஃபாக நாங்கள் சிபிஐக்கு மாற்றி விட்டு வந்துட்டாங்க. பட் இவங்க வந்து நாங்கள் கேஸே எடுக்க மாட்டோம் அந்த அளவுக்கு போகிறாங்க. மீறி நீ புகார் கொடுத்த உறுதியாக, நான் புகாரில் உறுதியாக இருப்பேன்னு சொன்னா உன் ஐடென்டிட்டியை எக்ஸ்போஸ் பண்ணி விடுவோம். நீ அசிங்கப்படு ரோட்டில் நடமாட முடியாது. இது விடவே கூடாது மாலதி, இது பேசு பொருளாக இருந்துக்கிட்டே இருக்கணும் சார். அந்த பொண்ணு சார் அவளுக்கான நீதியை மட்டும் வாங்கிக்கல சார். இதே மாதிரி வேற பெண்கள் இருந்து ஆல்ரெடி அந்த அதிகாரிக்கு அடிபணிஞ்சு போயிருந்தாங்கன்னு வைங்களேன், ஒவ்வொரு நாளும் அந்த பெண்களுக்கு நரகம் இல்லையா, அவங்களையும் சேர்த்து தான் காப்பாற்றியிருக்கோம். ஆமாம், போய் இந்த கோட்டூர்புரம் போலீஸ் ஸ்டேஷன் போய் சொல்லியிருக்காங்களே, எதுக்குமா எஃப்ஐஆர் போட்டுக்கிட்டுன்ட்டு. இன்னைக்கு வரைக்கும் ஞானசேகர் இதை செஞ்சுட்டு போனால் இருக்க மாட்டானே. இவ்வளவு நடந்து இவ்வளவு தூரம் ஒரு பொதுவெளிக்கு இந்த விஷயங்கள் வந்து தமிழகமே கொதித்த பிறகு கூட அந்த சாரை நீங்கள் காப்பாற்றுறீங்கன்னா என்ன மாதிரி சிஸ்டம் இது? இதுதான் சார் இங்கே புரியல. ஏன்னா ஞானசேகரன் தரப்பு வழக்கறிஞரும் ஞானசேகரனுக்கு எதிராக வாதிட்ட அரசு தரப்பு வழக்கறிஞரும் ஒரே குரலில் ஓங்கி ஒலிக்கிறாங்க. ஞானசேகரன் தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றம் நியமித்த பேனல் வழக்கறிஞர் என்று நான் புரிந்து கொள்கிறேன். அவராக நியமித்த வழக்கறிஞர் இல்லை. அவருக்கு வழக்கறிஞர் யாரும் வராததுனால வைக்காததுனால நீதிமன்றம் லீகல் எய்டிலேருந்து ஒரு வக்கீலை வச்சுருக்கோம்.